ஜிம் கேரிலாம் நம்ம எப்படி ரசிக்கிறோம் பாருங்க, கிட்டத்தட்ட தமிழ் ஜிம் கேரி மாதிரி. சும்மா நார்மலாக காட்டி போயிடுவாங்க எல்லா படத்துல. ஆனால் இந்த படத்தில் நிறைய நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கூட கடைசி வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு என்ன சுச்சுவேஷனில் தான் கூட நிப்பானவர் இருக்கு இல்லையா, அந்த ரோலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க காம்போவே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம யூடியூப்பில் பார்க்குறத விட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. நல்ல கண்டென்ட் ப்ரோ. நல்லா எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது அது தனி தான். ஆனால் படிப்பு தான் மஸ்ட்டு. ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் சித்துவும் ஹர்ஷத்தும் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக படம் வந்தது காரணம் அவங்க 2 பேர் தான். அண்ட் பிரதீப்பும் பிடிக்கும் ரொம்ப. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி 2 பேரும் பிக் ஸ்க்ரீனில் பார்த்தது, விஜய் சித்து அண்ட் ஹர்ஷத். என்னங்க சித்துவோட அந்த கூட ஒருத்தர் வருவார், அவருக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு. அஸ்வத் அவர் பேர். அவருக்கு இவ்வளோ டேலண்ட், இவ்வளோ டான்ஸ் ஆடுவார், இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. சித்துவுக்கு ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல, அவருக்கு தெரியல, பின்ட்டாங்க. சரியான மூவி சார், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மூவி. எல்லாம் டான் கூட கம்பேர் பண்ணுறேன், பட் டானுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது ஒரு தனி மூவி, மஸ்ட் வாட்ச் வித் ஃபேமிலி. சார் சீன் பை சீனாகவே நல்லா இருக்குது சார். ஒரு போர்ஷனாகவும் நம்ம பிரதீப்பும் நல்லா சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காரு, சொல்லவே வேணாம். ஓவர் ஆக்டிங் இல்லை சார். அது கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த காலேஜ் டைமில் எல்லாருமே ஒரு ஹார்மோனல் கோளாறில் இருப்பாங்க, அது மாதிரி சூப்பராக இருக்குது சார். அது ஆக்சுவலி சொல்ல வேண்டிய கருத்தை நல்லா ஃபன்னாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதுதான் அங்கே லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னடா இது நம்ம யூஸ்வலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னு இருக்கும். ஆனால் இதுதான் மேட்டர். இப்போ லைஃப்க்கு சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான விஷயத்த எப்படி ஃபன்னாக டெலிவர் பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் தான் மேட்டர். மஸ்ட் வாட்ச். அது நம்ம சொசைட்டி வைஸ் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, அது நம்மளுக்கு எல்லாருமே கோத்ரூ பண்ணியிருக்கோம். கற்றுக் கொடுக்குற ஸ்டார்டிங்கில் அப்படி தெரியும், பட் ஆனால் போக போக அது அவங்கவுங்க எடுத்துக்கிற விதம் சார் இருக்குது. நம்ம அப்படியே போய் சக்ஸஸ் ஆகிடலான்னா இருக்கலாம், பட் ஆனால் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அது ஆனால் ஆசச் எப்போவுமே சொல்கிற மாதிரி எப்போ எது தப்புனாலும் மாட்டிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். அது வேறு ஒன்றும் இல்லை. ஃபினான்ஷியலி கண்டிப்பாக முக்கியம், அதை விட வேல்யூஸும் எல்லாருக்குமே முக்கியம் இல்லை. ஒரு மனுஷனாக பார்க்கும்போது வேல்யூஸ் ரொம்ப இருக்கும்ல. ஆப்வியஸ்லி அதை நம்ம அது வந்து ரசிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது நம்ம வந்து கோத்ரூ பண்ணியிருப்போம். இந்த படம் வந்து பார்க்கும்போது எப்படி இன்ஜினியரிங் பேஸ் வரும்போது ரீலீவ் பண்ணுவாங்க எல்லாருமே. வந்து அவங்க காலேஜ் லைஃப்பை ரீலீவ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக மனுஷங்களாம் எல்லாரும் ஒரு விதத்தில் தப்பு பண்ணியிருப்போம். அதையுமே நம்ம இந்த டைமில் சம்டைம்ஸ் வந்து ரியலைஸ் பண்ணியிருப்போம், சம்டைம்ஸ் இப்போ வரைக்கும் கூட ரியலைஸ் பண்ண மாட்டோம். பட் இது ஒரு நல்ல மூவியாக இருக்கும், நம்மளுக்கே ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்கு கூடிய மூவியாக இருக்கும். 4 பேராக திருந்துவாங்க. அந்த 4 பேர் அதுக்காக 4 பேராவது மாறுறாங்களே, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஒரு என்டர்டைன்மெண்ட் சார். என்டர்டைன்மெண்ட்டில் ஒரு கருத்து சொல்கிறது பெரிய விஷயம் சார். அந்த மாதிரி படம் எழுதுறது வந்து கஷ்டம் சார். எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட், படிக்கணும் எல்லாரும். படித்தா லைஃப்பில் செட்டில் ஆகலாம். அதுதான் ஆக்சுவலி நல்லா இருக்குது படம். எல்லாருமே பார்க்கலாம், எல்லா யூத்ஸும் பார்க்கணும். ஆக்சுவலி காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. மூவி லேக் எல்லாமே ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்ல மெசேஜ் இருந்துச்சு படிக்கணும்ன்ட்டு. கருத்துள்ள படம். எல்லாரும் நல்லா படிக்கணும். இந்த காலத்து பசங்கள்லாம் படிக்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது அது தனி தான். ஆனால் படிப்பு தான் மஸ்ட்டு. சூப்பர் படம். இப்போ எஸ்.ஜே. சூர்யா மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் வர்றது. ஜிம் கேரிலாம் நம்ம எப்படி ரசிக்கிறோம் பாருங்க, கிட்டத்தட்ட தமிழ் ஜிம் கேரி மாதிரி. சூப்பர் வெல் டன். எப்பயுமே எதுவும் வெறும் காமெடியாக மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இவர் எப்பயுமே ஒரு கருத்து ஒன்று வைக்கிறார். கோமாளிலேருந்து ஃபாலோ பண்ணுறோன்னு. வெல் டன் வெரி நைஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி அதாவது பேப்பர் சேசிங் இதெல்லாம் சொல்கிறாங்க, பட் எவ்வளோ லெவல் இம்பாக்ட்டுங்கிறது இது காமிச்சு தான் தெரியுது. இந்த மாதிரி ஒரு கரப்ஷன் ஒன்லைனர் தான் தெரியும், பட் அது எப்படி இம்பாக்ட் பண்ணுதுங்கிறது சூப்பர் அழகாக காமிச்சிருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் சரி, இதுக்கும் சரி, கருத்துக்கும் சரி, பஞ்சமே இல்லை. சூப்பர் மூவி. இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, நல்லா இருந்துச்சு. 10 பேர்த்து அடிக்கிறது கூட லாஜிக்கில் தான். அப்புறம் ஏன் மூவி வந்து உட்காரோம் நம்ம? மூவிங்கிறது இது இப்போ சங்கர் மூவியில் அடிக்கிறாங்க, ஒரு 10 பேர் 100 பேர் அடிக்கிறாங்க அப்படிங்கிறலாம் ஏற்றுக்கிறோம் இல்லையா? ஏன்னா அந்நியன்னு அவங்க உடம்புக்குள்ளே எது வருதுன்னு ஒரு சின்ன ஒரு இதுதான். நார்னியாவில் சிங்கம்லாம் பேசுகிறதெல்லாம் எதிர்பார்த்துக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அதெல்லாம் ஒத்துக்கிறோம். சிங்கம் பேசுது, மரம் நடக்குது, அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இது தானே. அது படத்தில் இருக்கலாம், அது இல்லைன்னா உட்கார முடியாதுல்ல. என்னங்க சித்துவோட அந்த கூட ஒருத்தர் வருவார், அவருக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு. அஸ்வத் அவர் பேர். அவருக்கு இவ்வளோ டேலண்ட், இவ்வளோ டான்ஸ் ஆடுவார், இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. சித்துவுக்கு ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல, அவருக்கு தெரியல, பின்ட்டாங்க. உண்மையாலுமே சரி குட்டிடுறாங்க. அதான் பின்னிட்டாரு. நல்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நல்ல படத்துக்கு நல்ல இது கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுமே அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. வெல் டன். கண்டிப்பாக இல்லை ஆப்வியஸாக கிட்டத்தட்ட அழுது வச்சுட்டாருங்க நம்மளை. அதே நானும் அழுது நான் மறந்தே போயிட்டேனாலாம். அதுக்கு பாருங்க, அதாவது 90% ஜாலிங்க.
10% அழுகிய வைக்க அளவுக்கு இதில் ஒரு இது இருக்குதுங்க. உண்மையாலுமேங்க சூப்பர். நான் கூட சரி எப்படிடா இப்படி பண்ணுறாங்க கடைசி நேரத்தில் ஏன்டா சரி ஆனது ஆகிப்போச்சு அவள் தான் கல்யாணம் ஒரு சீன் இருக்கும். ஆனது ஆகிப்போச்சு அவ்வளோதான் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவன் லைஃப் செட்டில்டு அப்படிங்கும்போது அவன் அதை ஏற்றுக்க மாட்டான். மறுபடியும் ஹி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. அது ரொம்ப எனக்கே ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாயிருச்சு. ஏன்னா அந்த 3 படமும் டாப்பா. இப்போ கோமாளி பார்த்துட்டோம், லவ் டுடே பார்த்துட்டோம், இதுவும் டாப்பா. இப்போ அடுத்தது என்ன தான் அவர் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைப் ஆயிடுச்சு. பயங்கரம். நேர்மை தாங்க இதில். அதான் அந்த டச் இருக்கணும். எப்பயுமே வெறும் காமெடினா காமெடி பண்ணிட்டு போயிடுறது ஒரு கேட்டகரி. காமெடியில் ஒரு லாஸ்ட்டாக ஒரு பஞ்ச் ஒரு டச் இருக்கும் பார்த்தீங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அழகாக வச்சுருக்காங்க அந்த படத்தில். இல்லை, நேர்மையாக இருந்தால் தானே ஹாப்பியாகவும் இருக்க முடியும். நம்ம நேர்மையாக இருந்தால் தானே ஹாப்பியாகவும் இருக்க முடியும். ஒன்றும் இல்லை, இது அந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸில் அவர் சொல்லியிருப்பார். அது ஆப்வியஸாக நமக்கு புரியும். அது இப்போ அவருக்கு ஸ்டஃப் இருக்குது, ஆனால் அவர் நேர்மையாக பண்ணி மறுபடியும் கரஸில் பண்ணி மறுபடியும் ஹி வில் கம் பேக் அப்படிங்கிறத அந்த ப்ரொஃபஸர் சொல்லியிருப்பார் லாஸ்ட்டில். அது நம்மளால் அவர் சொல்லாத போதே நம்மளே புரிஞ்சிக்க முடியுது. ஓகே அவன் வந்துடுவான் அப்படின்னு அந்த கான்ஃபிடன்ஸ் தந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் பார்ட் 2 நம்மளாலே கணிச்சிட முடியுது ஹி வில் பி a சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படிங்கிற மாதிரி. ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வைக்கலாம் கண்டிப்பாக. மறுபடியும் அது சூப்பருங்க படம். நல்லா என்ஜாயபுளாக இருந்தது. நல்லா ஃப்ரான்ஸில் செட்டில் என்ன பண்ணுறது, லைஃப்பில் அங்கே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதா மேட்ரு. மெயின் தீம் அவங்களோடது என்ன அப்படின்னா பொய் சொல்லி ஒரு வாழ்க்கையை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதா மேட்ரு. ஸோ சந்தோஷமாக இருக்க முடியாது எண்ட் ஆஃப் த டே அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க பாசிட்டிவாக. அவங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெரி குட். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோன்னா அவங்க ஆல்ரெடி நடித்த படத்தை விட இந்த படத்தில் செம்மையாக நடிச்சிருக்காங்க. இட்ஸ் அ குட் ஒன். அர்ஷித் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சீரியஸாக சொன்னோம் அப்படின்னா அர்ஷித் நல்லா பண்ணியிருக்காங்க. சேம் டைம் மியூசிக்ஸ் நல்லா இருக்குது, படமும் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ குட். செகண்ட் பார்ட் அப்படின்லாம் வேணாம். அந்த பார்ட் அப்படியே முடிச்சுன்னா அதுக்கு அடுத்த வேறு பார்ட் அப்படின்ற மாதிரி பண்ணால் நல்லா. தெரிஞ்ச கேரக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா ஒரு காலேஜ் அப்படின்னால ஒரு இது இருப்பாங்க, ஒரு சீனியர் ஒருத்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. இந்த போரு லேக் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ குட் ஒன். ஹீரோயினி ஓகே ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து லியோ ஜான்ஸ் வந்து பார்த்தா நம்ம பெருசாக அதுலேயும் சொல்லலை, ஆனால் பட் கதை போமாலாம் அந்த பாட்டு சாங்கில் தான் நம்மளுக்கு பெருசு தெரியும். அப்புறம் இந்த படத்தில் நல்லாவே பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அம்மா அப்பா தவிர எல்லாரும் பார்க்கலாம். அவ்வளோ கிளைமேக்ஸ் அந்த 10 minutes இஸ் a குட் ஒன். ஸோ அந்த பேரண்ட்ஸோடைய இதுவுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் அவங்க சொல்கிறது எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் அந்த மாதிரி போகுது அப்படின்றதுனால அப்படி சொல்கிறாங்க. மற்றபடி வந்து அப்படின்றது வந்து பார்த்தோம் அதுக்கு முன்னாடி தான் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்க 12th 98% அப்படின்றது. ஸோ அவங்க மைண்ட் செட்டில் தான் ஸ்டஃப் கண்டிப்பாக இருக்குது. ஸோ உட்காந்து பண்ணியிருக்காங்க, 3 month பண்ணியிருக்காங்க அப்படின்றத மேட்ரு. ஓவர் டூலாம் இல்லை, நல்லா இருக்குது. எனக்கு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் லவ் டுடே படம் பண்ணாங்க, ஸோ சேம் இந்த படம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் லவ் டுடேக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து லவ் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் இதில் இருக்கிற ரீல்ஸ்லாம் பேஸ் பண்ணி வந்திருக்கும். இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, சீரியஸாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா கேரக்டர் நல்லா இருக்காது. ஏன்னா 2 படம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் படம் பண்ணும்போது வேற ஒரு எஸ் என்ன இப்போ வந்து சிவகார்த்திகேயன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எல்லாமே ஒரு மாதிரி ஜாலியாகவே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசன்ஸ் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பெஸ்ட் ஒன்னாக இருக்கும். அமரன் யார் பிரதீப் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சீரியஸாக பண்ணாங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீரியஸ் சென்ஸ் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஓவர் மாஸ் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப இதுவும் இல்லாமல் ரெஸ்பான்சிபிள் அடுத்து அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு ஆடியன்ஸ் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஆடியன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு ஒன்று வரும். அப்போ வரும்போது சோசியல் ரெஸ்பான்சிபிளாக ஒரு சைடு போய் தான் ஆகணும். ஸோ அது பண்ணாங்கன்னா இட்ஸ் அ குட் ஒன். இப்போ அதுக்காக தானே கிளைமேக்ஸில் சொல்கிறாங்க எல்லாமே இது தப்பு தான். ஆனால் பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க என்ன சொல்ல வராங்க, நீங்கள் அதே மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்காது, அது பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அது விஷயம் ஆமாம் அதுதான். இப்போ எப்படி சொல்கிறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிங்கன்னா படம் முடிஞ்சிடல, அப்புறம் அந்த சாரிஸ் இருக்காது, அந்த என்டர்டைனிங் இருக்காது, எதுவுமே இருக்காதுல்ல. அந்த ரீசன்ஸ்க்காக தான் அது பண்ணுறாங்க. அதனால் இட்ஸ் நோய். எதிர்பார்க்கல அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த நார்மலாக சித்துவும் விஜய் இவங்க அஷ்யந்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா சும்மா நார்மலாக காட்டி போயிடுவாங்க எல்லா படத்துலையும். ஆனால் இந்த படத்தில் நிறைய நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கூட கடைசி வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு என்ன சுச்சுவேஷனில் தான் கூட நிற்பானவர் இருக்கு இல்லையா, அந்த ரோலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அர்ஷந்தோட காமெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே எப்படி இருக்குன்னா நம்ம ஜாலியாக ஃபன்னாக பேசிக்கலாம், இது கன்வே பண்ணலாம். படம்னு வரும்போது நல்லா பண்ணணும், பட் அதை சூப்பராக பண்ணியிருக்காங்க சீரியஸாகவே. அர்ஷத்தும் சூப்பர் அண்ட் தென் விஜய் சித்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. தப்பு பண்ணாலும் கடைசியாக திருத்திக்கணும், நம்மளுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்கும் போது அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க.
அவங்க காம்போவே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம யூடியூப்பில் பார்க்குறத விட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. நல்ல கண்டென்ட் ப்ரோ. நல்ல எல்லாரும் வந்து பார்க்கலாம். காலேஜ் லைஃப் என்ன தான் மோசமாக போனாலும் நம்ம கடைசியாக வாழ்கிறதுல தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நல்லா சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. இல்லை ப்ரோ, பார்ட் 1ஓட முடிச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே அவங்க லைஃப் வந்துட்டு அப்படியே போனால் தான் கரெக்டாக இருக்கும். பொய் சொல்லாமல் எந்த ஒரு வேலை பார்த்தாலும் நிம்மதியாக இருக்கலாம் லைஃப்பில். அதுதான் முக்கியம். மேபி லைக் திருப்பி அவனுக்கு ஒரு இன்னொரு சான்ஸ் கொடுத்து அவனை படிக்க வச்சது இட்ஸ் அ குட் ஒன் ஆக்சுவலி. ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் சித்துவும் ஹர்ஷத்தும் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக படம் வந்தது காரணம் அவங்க 2 பேர் தான். அண்ட் பிரதீப்பும் பிடிக்கும் ரொம்ப. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி 2 பேரும் பிக் ஸ்க்ரீனில் பார்த்தது, விஜய் சித்து அண்ட் ஹர்ஷத். ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. இன்னும் லைக் சித்துவுக்கும் ஹர்ஷத்துக்கும் சேர்த்து இன்னும் நிறைய சீன் வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஆக்சுவலி. அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓவரால் சூப்பராக இருந்தது. இல்லை லைக் ஸ்டார்டிங்லேருந்து ஹீரோயின்ஸாக இருக்கட்டும் 2 பேருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஃபுல் மூவி ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டாக இவானா வந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்தது. அந்த லவ் டுடேவோட லாஸ்ட் டச் இருந்தது, நல்லா இருந்தது. ரொம்ப வேற லெவல். சிம்பு பாடினதே எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தது. அண்ட் சாண்டியோட இன்ட்ரோவும் நல்லா இருந்தது. அண்ட் யுவன் சொல்லவே வேணாம், சூப்பராக இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சுண்ணா. இது சூப்பராக இருக்குது. இன்னும் அவங்க பெருசாக பண்ணட்டுமே. எதுக்கு இதிலே போகணும், இதோட பெருசாக பண்ணட்டும். லாஜிக் லைக் கஷ்டம் தான் கிளியர் பண்ணுறது. மேபி இதை பார்த்து நிறைய பேர் படித்து பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணா. நல்லா தான் இருந்தது மூவி, சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. மூவி இல்லையா? ஆஹா இல்லை அந்த மாதிரி இல்லை. லைக் தப்பு பண்ணாலும் அதை மாட்டிப்பாங்கன்னு அதில் காமிச்சிருக்காங்கல்ல. கடைசியாக வந்தாலும் வந்திருக்கல, நான் படத்தில் வந்திருக்கல, அதுவே போதும்ல. முதல்ல வரைக்கும் ஜாலியாக போனாலும் கடைசியில் வந்து தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இது பண்ணியிருக்காங்களே. அது யாரையும் ஏமாற்றி அந்த பிளேஸ்க்கு போகக்கூடாதுங்கிறதுல ஒரு நல்லா புரிய வச்சுருக்காங்க. இல்லை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரியல, ஏன்னா அந்த லவ் டுடேயோட டச் லைட்டாக இருந்தது. அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த மாட்டிக்குவார் அந்த ஒரு இதில் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி வேணாம், பட் இதை விட சும்மா ஆக்ஷன் அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். இருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆகுதுல. இன்னும் பண்ணால் செம்மையாக இருக்கும். அப்படியே வேற லெவலில் இருக்கணும். நீங்கள் எஸ்கே நான் அந்த மாதிரி வந்தாங்கன்னா செம்ம மாசாக இருக்கும். அதுதான் வெயிட் பண்ணும்.